ஸோ, எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்ல இருந்தது வந்து பஜாஜ் சேத்தக். அ உங்கள எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. வெறும் பஜாஜ் சொன்னா எவ்வளோ பேருக்கு புரியும்னு தெரியல. ஹமாரா பஜாஜ் हमारा बजाज हमारा बजाज। அப்படின்னு சொன்னா நெறைய பேருக்கு புரியும். பஜாஜ் சேத்தக் வந்து நானு குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே வீட்ல இருந்துச்சு. ஸோ, அதனால வீட்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாரி அது. அது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது முன்னாடி எங்க அப்பா முன்னாடி அந்த நிக்க வச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு போயிருக்கேன் நானு. அ அது வந்து ஒரு மரியாதை குடுக்க வேண்டிய ஒரு வெஹிக்கிள். ஏன்னா, நம்ம வந்து உட்காந்துட்டேலாம் டக்குனுலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது அத. எந்திரிச்சு ஸ்டாண்டு போட்டு அதுக்கான மரியாதைய செலுத்தி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா, வண்டிய நல்லா சாய்ச்சு, ஒரு 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு நல்லா சாய்ச்சி வச்சு, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணா தான் அவரு ஸ்டார்ட் ஆவாரு. பட் சேத்தக் அப்படின்னா என்ன? அப்படின்னு நானு விசாரிச்சம்போது, மகாராணா பிரதாப்போட குதிரை பேரு சேத்தக். அதனால அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போகக்கூடிய வண்டி அப்படின்னாங்க. பட் அதுக்கான ரீசன் அது இருக்கக்கூடாது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அ அந்த ஸ்கூட்டர்ல ஒரு குடும்பமே போவும். சின்ன குடும்பம்னு மட்டும் கிடையாது. பெரிய குடும்பம் கூட போவும். 6 பேர் வரைக்கும் அந்த ஸ்கூட்டர்ல போயிருக்காங்க. அதனால தான் சேத்தக் அப்படின்னு பேர் வந்துச்சுன்றது என்னோட அபிப்பிராயம்.